1 கிலோ அரிசியில் சீரக சம்பா தம் பிரியாணி. பிரியாணி செய்ய தெரியலனாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி, 4 பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 400 கிராம், தக்காளி 400 கிராம், எண்ணெய் 200 கிராம், இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம். முதல் வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாத்திரத்தை சூடானது. பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு பட்டை 1 கிராமு, கிராம்பு 1 கிராம், ஏலக்காய் 1 கிராமு, பச்சை மிளகாய் 4. வெங்காயத்தில் பட்டை கிராம் எல்லாம் போட்டு 1 கிலோ கறிக்கு 200 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி அடி பிடிக்காமல் கிளறிட்டு இருக்கணும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறணும். சட்டி காய்ஞ்சதுமே வெங்காயம், கிராம்பு, பட்டை இது எல்லாமே தீஞ்சு போகாமல் நல்லா வணக்கணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர நல்லா அடி பிடிக்காமல் வணக்கி விட்டு நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடணும். நல்லா பொன்னிறமாக கலர் மாறுதா, எல்லாம் ஒரே மாதிரி மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்திக்கலாம். இது சேர்த்துனதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. உலக தரத்துக்கு உள்ளூரில் சமைக்கிறோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இதோடைய மிளகா பொடி சேர்த்திக்கலாம். மிளகா பொடி 1 கிலோ பிரியாணிக்கு 10 கிராம். தீ மீடியமாக வச்சுக்கணும். அதிகமாக தீ இருந்துச்சுன்னா சீக்கிரம் கழுகு. தக்காளியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, புதினா நல்லா கிண்டி தக்காளி போட்டு வணக்கி விட்டு அதுக்கப்புறம் தயிர். தயிர் ஊற்றி நல்லா கிரேவி பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வணக்கணும். ஒரு 3 பச்சை மிளகா, பிரியாணி பொடி, சமையலுங்கிறது ஒரு கலை. அது
அது நம்ம பழகுனதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களோட எதிர்காலம் ஆரோக்கியமாக இருக்குது. கறி தண்ணி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிற கறி தண்ணி கொஞ்சம். கறி ஏற்கனவே உப்பு போட்டு வேகடைச்சு எடுத்து வச்சிருக்குது. கறியை செக் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க, அப்படி நல்லா இருக்கும். ஆயில் விட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி எப்படி சேர்க்கணும்னா, அரிசி நம்ம எதில் அளக்கிறோமோ அதில் வந்து அதுக்கு 1/4 பங்கு தண்ணி. இப்படி வச்சு வந்து நல்லா கொதிச்சிருச்சுன்னு பார்க்கலாம். உலை கொதிச்சிருச்சு, நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு செக் பண்ணி, உப்பு நம்ம கறியிலேயே போட்டு வேக எடுத்ததுனால உப்பு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நமக்கு தனியாக போட வேண்டியதில்லை. உப்பு அந்த புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஊற வச்ச அரிசி சேர்த்திக்கலாம். அரிசி வந்து பிரியாணி பொருள் ரெடி பண்ணும் போதே நீங்கள் ஊற வச்சுருங்க. அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஒரு சுட்டு கிளறிட்டா, இப்படி கிளறி விட்டோம்னா கறியும் அரிசியும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா சேர்ந்து இருக்கும். தீயை அதிகப்படுத்திக்கலாம். தீயை நல்லா அதிகப்படுத்தி வேக விட்டா தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த தட்டு சைடில் ஃபுல்லாக புகை தள்ளும், புகையாக போகுது வரும். இப்போ தம்முக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திறந்து ஒரு கிளறி விட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கிளறி விட்டு, அதுக்கப்புறம் தட்டை போட்டு மூட வேண்டியதுதான். தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடியில் இருக்கிற தீயெல்லாம் எடுத்துட்டு மேலே தம் போட்டுக்கலாம். நெருப்பு மேலே அள்ளி கொட்டிக்கலாம். கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் எடுத்து மேலே கொட்டி கீழே எடுத்து விட்ருங்க. நெருப்பை மேலே கொட்டி ஒரு கல் ஒன்று வெயிட்டுக்கு வச்சிடும். ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தம்மை உடைச்சிடலாமா? சூப்பராக வந்துருக்கு பிரியாணி. நல்லா உதிரியாக வந்துருக்கு. கிளறி நெய் ஊற்றிக்கலாம்.
கிளறி 2 நிமிஷம் விட்டு பிள்ளைகளுக்கு பரிமாற வேண்டியதான். பிள்ளைகளை உட்கார வச்சு வாழலையை போட்டு அவங்களுக்கு பிடிச்சமான உணவு செஞ்சு பரிமாறுனா அவங்களோட ரியாக்ஷன் நீங்களே பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே உதிரியாக வந்துருக்குது பிரியாணி. அப்படியே பிரியாணியோட மனம் பயங்கரமாக இருக்குது. சூப்பர். அடிப்பொலியாகும். சூப்பர்.